ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா விலாக்ஸ். நம்ம இப்போ ஒரு ஏர் பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அரிசி மாவு, கருவேப்பிலை, வெந்தயம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவை ஒரு பேனில் வேக வச்சு எடுக்கணும். வேக வைக்க ஃபஸ்ட்டு பேனில் தண்ணி ஊற்றிப்போம். பேனில் தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ளே அரிசி மாவு நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுப்போம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இது அந்த பேனில் சேர்த்து வேக வைப்போம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டியாகும். அது வேக மாவு வேக கட்டியாகும். அங்கே அரிசி மாவு வெந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் அரைக்கணும். அதுக்கு நம்ம வெந்தயத்தோடைய தண்ணியை ஊற வச்ச தண்ணியை போட்டு அரைக்கலாம். வேறு எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு திக்கானால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அரைச்சோல்ல, அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை இந்த வேக வச்ச அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம ஏரில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஏர் பேக் ரெடி பண்ணிட்டோம்ல, அதை பாப்பாவுக்கு அப்ளை பண்ணலாம். பாப்பா ரெடியாக இருக்காங்க. இப்போ ஏர் ஃபுல்லாக பின்னலெல்லாம் கலட்டிட்டு நல்லா நீட்டாக சிக்கு எடுத்துடுங்க. சிக்கு எடுத்துகிட்டு 2ஆக பிரிச்சுக்கோங்க ஏரை. இப்போ பாப்பா எப்படி ஹேர் பேக் எப்படி ஏரில் அப்ளை பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுவாங்க. பாருங்கள், வாங்க பார்க்கலாம். நல்லா ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் நல்லா லாங்காக வளரும். ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நல்லா ஸ்கேல்ஃபிலெல்லாம் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 1/2 hour நல்லா ஊற வைங்க தலையில். 1/2 hour கழித்து மைல்டு ஷாம்போ இல்லை சீக்காவோ போட்டு வாஷ் பண்ணிடுங்க. அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், முடி செமையாக இருக்கும். நல்ல ஷைனிங் லுக்காக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இது எப்போவுமே போடுவோம். நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.